இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் ஒவ்வொரு மனிதருக்கும் மிக ஆழமான விஷயத்தை சொல்லுகின்ற வாசகம். ஒரு பேய் பிடித்த பிள்ளையுடைய தந்தை அவனுடைய இயேசுட்டு வர, ஆண்டவரே என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருதுங்க, அடிக்கடி என்ன பண்ணுறான், தீயிலும் தண்ணீரிலும் விழுந்துடுறான், அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் குணமாக்குங்க. உங்கள் சீடரங்கிட்ட சொன்ன அவங்களால குணப்படுத்த முடியலன்னு சொல்கிறேன். ஆண்டவர் கோபம் வருது பாருங்க. இங்க சொல்ற வார்த்தையில் கவனிங்களேன். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு காலம் கூட இருக்க முடியும்? எவ்வளவு காலம் உங்களை முட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன்? எவ்வளவு காலம் உங்களை தாங்கிக்கிட்டே இருப்பேன்? எனக்கு ஒரு காலம் வரும், நான் உங்கள்கிட்ட இல்லாமல் அப்போ என்ன செய்வீங்க நீங்க? விசுவாசமற்று இருக்கிறீங்களே என்று இங்கே ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். கடுகால விசுவாசம் போதும். மரத்தை அப்படியே பேத்துட்டு போய் கடலை ஆண்டவர் சொல்றது பாருங்க. சிலர் நினைச்சாங்க தங்களால முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்க. பேய் ஓட்ட என்னால முடியாது நினைச்சாங்க. என் உள்ளிருப்பது ஆண்டவர்னு ஆண்டவரை உணர்ந்திருந்தால் அவங்க நம்ம ஈஸியாக பேய் ஓட்டிருப்பாங்களே. திருத்தூர் பையங்களை பாருங்க. யோவானும் பேதர் என்ன பண்ணுறாங்க, எருசலேம் கோயிலுக்கு போகிறாங்க. வழியில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், பார்க்குறான், ஏதாவது கிடைக்கும், நான் கூட கையாந்துறான், ஐயா ஏதாவது தர்மம் கொடுங்க ஐயா. அதுக்கு ராயப்ப சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இந்த வாசத்தை பொருத்தி பாருங்க பார்ப்போம். பொண்ணோ பொருளோ என்கிட்ட கிடையாது, ஆனால் என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நட. அப்போ ஆண்டவருடைய பெயரை எந்த அளவுக்கு உள்ளத்துல விசுவாசத்தோடு தாங்கி இருந்தால், ஆண்டவரை இயேசு எந்த அளவுக்கு உள்ளத்துல குடிகொண்டிருந்தால் அவர் பெயரால சொல்ல நடன்னு சொல்லுவார். அப்போ இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல விரும்பி இருக்கிறார். ஆனால் அவங்க சீடர்கள் செய்யலை. ஏனென்றால் தன்னை மட்டுமே நம்பினார்கள். ஆண்டோட பிரசன்னம் அவங்க நம்பல. அவங்க நம்பிக்கையற்று காணப்பட்டாங்க. பவுல் சொல்லுவார், அந்த வார்த்தை ஒரு பாட்டா, ஒரு நல்ல ஒரு பாட்டு. இது பாடுறோம் பாருங்களேன். உறுதியூட்டும் இறைவன் உண்டு எனக்கு, எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு, அதனால் எனக்கு போதும் என்ற மனதினாலே நிறைவு எனக்கு, போதும் என்ற மனதினாலே நிறைவு எனக்கு, போதும் என்ற மனதினாலே நிறைவு எனக்கு. இதான் கவனிக்கணும் வார்த்தைகள். வாழ்கின்றேன் நான் அல்ல, வாழ்கின்றார் இயேசு என்னிலே. இயேசு என்னில் வாழறாரு. என் உள்ளத்துல உடம்புல அவர் குடியிருக்கிறாரு. இயேசு வாழும் ஆலயம் நான். பைபிள் சொல்றது, நீங்களாம் கடவுள் வாழ்கின்ற ஆலயம். எப்போது ஆண்டவரை தன் உள்ளத்தை தங்கி இருக்கிறானோ, நம்பிக்கையோடு அவர் உள்ளத்துல பொருத்தி வச்சிருக்கிறானோ, ஆனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவர்தான் கற்பாரை, அவர்தான் மீட்பு, அவர்தான் அரண், எனக்கு எல்லாமே அவர்தான். இப்படி ஒருவன் ஆண்டவரை நம்பி வாழ்ந்தால் என் வலிமை அவர்தான். என் மூச்சு காத்து கூட அவர்தான். அவர் போட்ட பிச்சை தான். என் உள்ளே வாசம் செய்கிறவர் அவர்தான். என் ஆற்றல், என் வலிமை, என் கற்பாறை, என் கோட்டை, என் அரண், அனைத்தும் ஆண்டவரை என்று சொல்லி அவரையே நம்பி வாழ்கிறவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முற்ற முடியுமா? பார்ப்போம். அவன் தான் வாழ்க்கையில் வச்சு பெறுவான்.
திருப்பாடு பாருங்க, திருப்பாடு 18 பாருங்க. இன்னைக்கு திருப்பாடு 18 தானே இன்னைக்கு. ஆண்டவரே என் கற்பாரை, அவரே என் மீட்பு, அவரே என் அரண், அவரே என் கோட்டை. நீ படிச்சு பாருங்க, பல்லவியாக தான் பாருங்க பாப்பா. இன்னைக்கு என் ஆற்றலாகிய ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் உண்மை அன்பு செய்கிறேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவர், என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண், என் போற்றுவதற்குரிய ஆண்டவர் அவர். நான் மன்றாடும் என் மன்றாட்டை கேட்கிறவர் அவர். பாருங்க பார்ப்போம். சாவின் கயிறுகளை இருக்கின, அழிவின் சூழலை மூழ்கடித்தன, பாதாளத்தின் கயிறு இருக்கியது. கடவுள் என்னை காப்பாற்றின. என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, என் வலிமையே அவர் தானே. இதைத்தான் சீடர்கள் நம்ப மறுத்தாங்க, உணர மறுத்தாங்க. அவன் புதுமை செய்ய முடியல என்றால் இந்த திருப்பாடல் வசனத்தை சீடர்கள் உள்வாங்க உணர மறுத்தார்கள். அதான் அவநம்பிக்கை. அவளை எதுக்கு கல்லே கடலை படகு போயிட்டு இருக்குது, எல்லாம் கத்துறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே சாக போகிறோம். கூட இருக்கிறது யார்? இந்த அண்ட சராசரங்களை படைத்த பரம்பொருள் கூட இருக்கிறாரு. உற்றுவார் அந்த நம்பிக்கையில் பாருங்க. நம்பிக்கை குன்றியவர்களே சொன்னாரா இல்லையா? ராயப்பர் பாருங்க, ஏசப்பன் தண்ணியில் நடந்து வராரு, கடல் நடந்து வராரு. நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ராயப்பர் வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ நீர்தான் என்றால் நானும் தண்ணியில் நடக்கிறதுக்கு கட்டளை இடுங்க. நடக்கிறாரு தண்ணியில். விசுவாசம் கிடையாது. நம்பிக்கை குன்றியவனே விசுவாசத்தோட. சரிங்களா? தோமையார் பாருங்க பாப்போம். எல்லா சைடும் சொல்றாங்க ஏசப்ப வந்தாருன்னு சொல்றாங்க. தோமையார் நம்பல பாருங்க. அவருடைய வார்த்தை பாருங்க, அவரை நான் பார்க்கணும், அவருடைய அந்த ரத்த அந்த கரை அந்த விலா எலும்புல அந்த விலாவில் நான் கையை வைக்கணும், அப்பதான் நம்புவேன். ஆண்டவர் வராரு, ஆண்டவர் தன்னை எண்பிக்கிறார் பாருங்க பாப்போம். தோமா வா பாரு, என் காயத்தை பாரு, என் காயத்துல உன் கையை இடுன்னு சொல்றாரு. இப்போ என்ன பண்ணு, ஐயம் நீங்கி விசுவாசம் கொள்ளுன்றார். விசுவசித்தவன் எல்லாவற்றையும் செய்வான். யோவேலுடைய வசனம் தான். இந்த அபக்குக்கு தான் சொல்ல பாருங்க பார்ப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இருந்தால் ஒரு நீதிமான் அனைத்து நல்லதையும் வந்து செய்ய முடியும் அவனால. சகோதரர்களே, இதைத்தான் மதவாசத்தில் பாருங்க, மதவாசம் பாருங்க பார்ப்போம். மோசே அழகா புட்டு வைக்கிறாரு. இஸ்ரேல் மக்களே, யூத மக்களே, நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுதா? சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுதா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கட்டி எழுப்பாத பரந்த வசதியா நகர பாருங்க. நீங்க கட்டுன்றது கடவுள் உங்களுக்கு கொடுத்த பிச்சை. பாருங்க பார்ப்போம். நீங்கள் நிரப்பாத எல்லா செல்வம் நிறைந்த வீடுகளையும் ஆண்டவங்களுக்கு கொடுத்தாரு. நீயே உழைச்சதெல்லாம் நீ செல்வம் வச்ச நீ கிடையாது, நீ அடிமையா வாழ்ந்துட்டு இருந்த. கடவுள் உன்னை கொண்டு உனக்கு வாழ வச்சிருக்காரு. இன்னும் பாருங்க பார்ப்போம். நீர் வெட்டாத கிணற்றுலேருந்து தண்ணி குடிச்சு நிற்கிற பெண்ணி. இது காரணம் யாரு? ஆண்டவர். இன்னும் பாருங்க பார்ப்போம். நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோட்டங்கள் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நீ உழைச்சி பயிரிடுதா? கடவுள் கொடுத்த பிச்சை. உன்னால எதுவும் முடியாது, உன்னால எதுவும் முடியாது. ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவரை நீ உன் கூட வச்சுக்கோ. உன் முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு அவரை விசுவசி. அவரை கூட வச்சுக்கோ, நடக்கும். சரிங்களா? நாமெல்லாம் பூஜ்யம், ஆண்டவர் தான் ஒன்று. அந்த ஒன்றுக்கு பக்கத்தில், ஒன்றுக்கு முன்பாக, பூஜ்யத்துக்கு முன்பாக ஒன்றை நாம் போட்டு வச்சோம்னா 10 ஆகும். இந்த 10 என்ற பூஜ்யத்துக்கு மதிப்பு வரும். கடவுளுக்கு எப்போ மதிப்பு உண்டு. அவர் தான் நம்பர் 1. நம்மெல்லாம் பூஜ்யம். அந்த பூஜ்யத்துக்கு முன்பாக நீ 1 ஆண்டவர் தூக்கி. எனக்கு எல்லாம், எனக்கு முன்னாடி ஆண்டவர் தான், எனக்கு எல்லாம் ஆண்டவர் தான், எனக்கு என் வலிமை ஆண்டவர் தான், எனக்கு கோட்டை ஆண்டவர், எல்லாத்துக்கும் ஆண்டவரத்துக்கு முன்ன வை. அந்த ஒன்றும் பூஜ்யமாக நான் சேரும்பொழுது 10 என்கின்ற மதிப்பாக வாழ முடியும். அதை விடுத்து நான் தான் எல்லாம், எனக்கு அப்புறம் தான் ஆண்டவர், அவரத்துக்கு பின்னாடி போட்ட அந்த ஒன்றுக்கு மதிப்பு ஒன்று, நீ பூஜ்யம் மற்றும் நீ மதிப்பெல்லாம் போயிடுவேன். சகோதரர்களே, நம்முடைய முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நேசித்தோம் என்றால் நம்மால் எல்லாம் கூடும். நமக்காக ஆண்டவர் செயல்படுவார், நமக்காக ஆண்டவர் போரிடுவார், நமக்காக ஆண்டவர் செயல்படுவார். நம்ம ஆசிரியர்லாம் அவர்களோடு தான் இருக்குது. நம்புவோம், நல்லா இருப்போம். சந்திப்போம்.